ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. வந்ததுல இருந்தே நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த சாப்பாட்டை விஜய் சாப்பிடாம நாம சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? நமக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்லைங்க. குழந்தை சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நான் சொல்றது உனக்கு புரியல சீதா. விஜய் சாப்பிட்டது தற்செயலா நடந்தது. சொல்ல போனா அத நாம தான் சாப்பிட்டுருக்கணும். அதுல மருந்த கலந்தவங்க விஜய் சாப்பிடுறதுக்காக கலக்கல, நாம சாப்பிடுறதுக்காக கலந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இந்த விஷயத்துல பயப்பட வேண்டியது நாம கிடையாது. அந்த மருந்தை யார் கலந்தாங்களோ அவங்க தான். என்னங்க, எனக்கு புரியலங்க. நமக்கு ஏதாவது ஆகணும்னு நம்ம சாப்பாட்டுல யாரோ இத கலந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்றதுக்கு இங்க யாருக்குங்க மனசு வந்திருக்கும்? இல்ல சீதா, இத செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். வேண்டாங்க. ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க போர்ஷனுக்குள்ள போக வேண்டாங்க. அந்த பழி நம்ம மேல இருந்து போகணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். நீ பொறுமையா இரு, இத வந்துடுற. ஒருவேளை இந்த அம்மா தான் சாப்பாட்டில் கலந்துருப்பாங்களோ? எதுக்கும் கடைக்கு கொண்டு போய் செக் பண்ணி பார்த்துடலாம். என்னங்க, என்ன இது? கையும் களவுமா சிக்கிட்டாங்க. நம்ம சாப்பாட்டுல இந்த மருந்தை தான் கலந்திருக்காங்க. அதோட மீதி தான் இது. நம்ம சாப்பிடாம அத விஜய் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. யார் இத பண்ணிருப்பாங்க? யாரு பண்ணிருப்பான்னு ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டேன். யாருங்க? கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, இதை இதோட விட்டுருங்க. அதான் டாக்டர் குழந்தைக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாருல. இங்க பாரு, இதையெல்லாம் அப்படி சும்மா விட்டுற முடியாது சீதா. மன்னிச்சு விட்டுருங்களே. இங்க பாரு, மன்னிப்பு மாதிரி இந்த உலகத்துல மோசமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மன்னிப்புன்றது நல்லவங்களோட வீக்னஸ், கெட்டவங்களோட ஆயுதம். தப்பு பண்றவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்றது காரணமே மன்னிப்பு கொடுக்கிற தைரியம் தான். நீ இரு, நான் போய் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆதாரத்தோட வர்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும்
நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா? அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே உனக்கு? அண்ணி என்னாச்சு? உமா என்னாச்சு? தெரியலையே. நில்லுங்க. என்னமா பாக்குறீங்க? பையன் உசுரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குறீங்களா? எங்க அந்த ஆளை காணோம்? பயந்து எங்க ஓடி போயிட்டாரா? எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும். இந்த பாட்டி வேணா இந்த பாட்டி தான் வேணும், உன் கூடயே தானே இருந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்பாவை எப்படியோ விடுங்க, ஆனா நீங்க அவரோட சேர்ந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலமா. என்னடா அபாண்டமா இப்படி எங்க மேல பழி போடுறீங்க? ச்சே, அவ என் பேரன்டா. அவனுக்கு போய் நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவோமா? ஆமாமா, புள்ளைங்க பேரன் பேத்தின்னு நீங்க நடந்துக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? நீங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா நடந்து காட்டிட்டீங்க. நீ புள்ள தாச்சி பொண்ணு, நீ இப்படி எல்லாம் கத்த கூடாது உமா. நீங்க உங்க பேரனுக்கு பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை பார்த்தாலே எனக்கு பகீர்னு இருக்கு. எங்க என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல சாப்பிடவே முடியாது. பச்சை தண்ணி குடிக்கவே எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம மேல இருக்கிற கோபத்தை இவங்க ரெண்டு பேருமே நம்ம புள்ள மேல காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் வெளியவே சாப்பிட்டு வரதுதான் நமக்கு நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லது. சும்மா ஆனா உன இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது உங்க நாடகம்லாம் இங்க வேண்டாம். நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிராமா எல்லாம் பண்ணது போதும். எங்க போனார் இவரு? எனக்கு உங்களோட எந்த பேச்சுமே கிடையாது. இந்த வேலையெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதா அந்த ஆளு தான். அந்த ஆளுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த ஆளோட கிரிமினல் புத்தி தான் இப்படி பண்ணிருக்கோம். வரட்டும் இன்னைக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.